காய்ஸ் வெல்கம் டு தி ஆர்கேனிமில் ஒரு போன எபிசோட் பற்றி இந்த எபிசோட் வந்து கண்டிப்பாக இந்த மண்ணை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா அப்படியே கமெண்ட் மட்டும் லைக் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சரி வாங்க வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் அந்த வயசானவர் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் காடா சில பேர் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன ஜோக்குக்கு எதுவும் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்பார் அவர். நான் இந்த மொத்த லேபரின்த்தையும் அலசி அரைஞ்சிட்டேன், எனக்கு எந்த ஒரு தூதுமே கிடைக்கல, உனக்கு அப்புறம் கிடச்சிச்சு அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்பார் அவர். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்ந்த ஒருத்தர் தான், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஹீரோ பற்றி அவர் கேட்டுட்டு இருக்கும்போது, தலைவன் அவரை பார்த்து சொல்லுவோம், எங்களோட வேர்ல்டில் கடவுளை சந்திக்கிறதுக்கு ஒரு கீ கிடச்சிச்சு, அதை வச்சு தான் நாங்கள் போய் கடவுளை சந்தித்தோம், எங்களோட கடவுள் எங்கே இருக்காங்கன்னு கூட நாங்கள் குறித்து வச்சுட்டோம், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து சொல்லுவோம். அப்படின்னா கடவுளை சந்திக்கிறதுக்கான கீ உங்கள் உலகத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு ஹீரோ பற்றி கேட்பாரு. இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இது உண்மைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும், ஆமாம் இது உண்மை தான், கண்டிப்பாக உங்கள் கடவுளை உங்களால் போய் பார்க்க முடியும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் மனசுக்குள்ள நினச்சிப்பான், போன வாழ்க்கையில் அந்த பொண்ணோடு என்கிட்ட அதை பற்றி சொல்லலைன்னா நான் இது ஒரு வேஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை அந்த பொண்ணு வந்து இதை பற்றி என்கிட்ட கொஞ்சம் சொன்னிச்சு, அதனால் இப்போ நான் எப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். லெபினோ கார்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா 78வது ஃப்ளோரு, அதில் 24வது ரூமு, அங்கே இருக்க ஒரு நூலகத்தில் ரகசிய அறை ஒன்று இருக்குது, அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு குழு கிடைக்கும், அங்கே தான் வசிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ சொன்னதை கேட்டோன்னே அவருக்கு அப்படியே ஸ்டன்னாக நின்றுவார், அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சுட்டு, இது போதுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இது போதும் இது ஒன்றையும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி போட்டு அமுக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம் எனக்கு கொஞ்சம் கையை வலிக்குது விட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, மன்னிச்சிருப்பா அவசரத்தில் பிடிச்சி போட்டு நல்லா அமுக்கிட்டேன், நான் உனக்கு எவ்வளோ நாட்டி சொல்லலாம் பார்த்தாது, நான் இப்போ என்ன பண்ணுறது, உனக்கு எப்படி நான் அதை திருப்பி கொடுக்குறது, சரி நீ இவ்வளோ இப்படி உதவி பண்ணியிருக்கேன், இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரை பார்த்து கேட்பான், ஆமாம் நீங்கள் இப்போயே கிளம்ப போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் சரி பண்ணும்ல, 78வது ஃப்ளோர் வேறு போகணுங்கிறேன், அதுக்கெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் நம்ப முடியும், சும்மா நான் உனக்கு எதை கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாக்கெட்லேருந்து ஒரு ரிங்கு மட்டும் இருக்கும், அதை எடுத்து ஹீரோட்ட எடுத்து கொடுப்பாரு. ஓ டிஸ்கி ரிங்கா, 20% ஹெல்த் அதிகரிக்கும், ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட திறமை அதிகமாக இருக்கனால தான் இந்த ரிங்கை நான் உங்களுக்கு தரேன், அதனால் நீங்கள் இதை ஒழுங்காக கையாளுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கவங்களாம் அவ்வளோதான் அதை கொடுக்க மாட்டேன், இதை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட அதை கொடுப்பாரு. நம்ம ஹீரோ அதை எடுத்து கையில் போட்டுப்பான். மேக்ஸிமம் இந்த ரிங்கு 30 ஃப்ளோர் ஈஸியாக உங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும், நம்மளுக்கு லக்கு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இவ்வளோ திறமையான ஒருத்தனை கண்டுபிடிச்சது நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன், கண்டிப்பாக உன்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிற ஹீரோ. ஆமாம் நீங்கள் கிளம்பலையா, கிளம்புறதுக்கு நேரம் இல்லையா ஆவலையா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, சரி நீ மாற்றி பேசிக்கிட்டு இருக்க, நான் போயிட்டு முதல்ல ரெடி ஆகிறேன் அப்படின்ட்டு அவருங்க கிளம்பாரு. நான் போயிட்டு அப்புறம் வரேன் டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட டாட்டா கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். என்னோட கடவுளை உங்களை தேடி நான் அந்த வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயசானவரும் குதூகலமாக போயிட்டு இருப்பார். அப்படின்னு அவர் கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நினச்சி போகிறோம், கண்டிப்பாக அவரோட கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை அவங்க கடவுள் உண்மையிலே இருக்காங்களா, இல்லை இறந்து போயிருப்பாங்களா எப்படின்னு தெரியல, அவர் கண்டுபிடிச்ச உடனே தான் தெரியும். ஆனால் ஐசன் அவனோட ஜானியை தொடங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி அடுத்து நம்மளும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஐசனை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அதுக்குள்ளேயும் நம்ம போய் லேபிரின்த்தை கிளியர் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ கிளம்பிடும். ஹீரோ இப்போ ஒரு பெரிய இலையை சமாளிக்கிறது கூட நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உங்களோட எதிரி உங்களை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த சோல் உங்களை ரொம்ப வெறுக்குது, ஆனால் நீங்கள் அந்த சோலுக்கு ரொம்ப பக்கத்தில் இல்லை, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏறி இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை, நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகிறது முடியும், நம்ம போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, டஞ்சனோட ஹிடன் ஃப்ளோர், இந்த ஃப்ளோரில் தான் நிறையா, இந்த ஃப்ளோரில் தான் நம்ம கிளியர் பண்ணிட்டா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ரிவார்டு கிடைக்கும், ஃபோர்ஷனு வெப்பனு ஏகப்பகமாக, இந்த ஃப்ளோருக்காண்டி தான் அவ்வளோ பேர் அடிச்சுப்பாங்க, இது கிடச்சா நம்மளுக்கு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த ஃப்ளோர் இங்கே தானே எங்கனே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ தடவி ஒரு வழியாக அந்த ஃப்ளோரையும் ஓப்பன் பண்ணிடுவான். ஓப்பன் பண்ணோன்னா வெறும் எம்டியாக இருக்கும். ஹீரோ இங்கே பார்த்துட்டு, ஓ இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதை பார்த்தா ஒரு எம்டி பிளேஸ் மட்டும் இருக்கும் சின்னதாக, அந்த பிளேஸுக்குள்ளே ஹீரோ நிற்பான். அது பேர் இதை கண்டுக்கவே மாட்டாங்க, இது யார் போய் நம்ம கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஹிடன் டோர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த டோரை நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொறுமையாக அங்கே இருக்க கல்லெல்லாம் நவத்திக்கிட்டு இருக்கான். அந்த கல்லெல்லாம் தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான், இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு. எப்பா இதை கண்டுபிடிக்கிறது தாண்டா நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கல்லெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவி எடுத்து அங்கே இருக்க அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹீரோ தயாராகிட்டு இருக்கான். அப்படியே ஒரு வழியாக ஒரு கல்லை எடுத்து அங்கே வைப்பான். ஹீரோ இன்னொரு கல்லை எடுத்து இங்கிட்டு வைக்கணும், இன்னொரு கல்லை எடுத்து அங்கிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு சின்ன கல் மட்டும் இருக்கும், அதை வச்சோடனே டோர் ஓப்பன் ஆயிரும். நம்ம ஹீரோ அப்படியே மாசாக நின்றுட்டு இருப்பான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹீரோவுக்கு, என்னன்னு பார்த்தா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த ஹிடன் டோரை கண்டுபிடிச்சிருங்க, அதனால் உங்களுக்கு
அட்வென்ச்சருங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால உங்களோட இன்டெலிஜென்ட் ஒரு 3 பாயிண்ட் அதிகரிக்குது அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே ஒரு டப்பா மட்டும் இருக்கும் ஹீரோ, அதில் தான் நம்மளுக்கான ரிவார்டு காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நிறைய ஆபத்து இருக்குமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ அப்படியே பொறுமையாக உள்ளே போயிட்டு இருப்பான். ஒரு எலி அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த எலியை பார்த்துட்டு ஹீரோ போயிட்டு போட்டு ஒரே மிதி தான், மிதியில் செத்தி போயிடாது. அந்த எலியை பிடிச்சி சரி நீ எனக்கு உதவுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அந்த பக்கம் தூக்கி போடுவான். தூக்கி போட்டோடனே ஒரு ட்ராப்பில் போய்ட்டு பட்டார்னு விழுவும் அந்த எலி. ஹீரோ ட்ராப் அங்கே இருக்கான்னு பார்க்கும்போது இப்போ ஒரு அம்பு வந்து சஜக்குன்னு சொருவும் பாருங்க, ஏன்னு கத்திக்கிட்டு அந்த எலியும் செத்து போயிடும். ஃபஸ்ட்டு பிள்ளைங்கிறதுனால அம்பு பொறி வச்சுருவாங்களா, சரி கொஞ்சம் எதிர்பார்த்தது தான், சரி நம்ம இங்கேருந்து கிளம்ப முடியுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்புறான். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு அம்பு குத்த வரும், நம்ம ஹீரோ கையாலே பிடிச்சிருவோம் அதை. சரி எடுத்த அம்பை ஹீரோ தன்னோட இன்வென்டரியில் வச்சுக்கிட்டு ஹீரோ அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பிப்பான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராப்பை கால் வச்சிருவான். அது நிறைய அம்பு ஹீரோவை சும்மா சரட்டு முட்டுன்னு குத்துறதுக்கு வரும். நம்ம ஹீரோ இது நம்மளுக்கு கிடைச்ச ஜாக்பாட்டு, நம்ம காசை மிச்சப்படுத்த வேண்டாம், ஸ்டோரில் போய்ட்டு அம்பு காசு கொடுத்து வாங்குறதுக்கு இங்கேயே சேர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வர அம்பு பூரா அப்படியே கையாலேயே பிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு அம்பும் நம்ம போக அதிகரிச்சுக்கிட்டே இருக்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மொத்த அம்மையும் சேர்த்துட்டு போயிட்டே இருப்பான். நம்ம இப்படியே சேர்த்தோம்னா போதும், ஸ்டோரில் போய்ட்டு அம்பு வாங்க தேவையே இல்லை, நம்ம இங்கேயே அம்பு பூரா சேகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து பாயசன் ஆரவெல்லாம் வருதா, சரி சேகரிச்சு வச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயசன் ஆரவையும் ஹீரோ தன்னோட இன்வெர்ட்டரில் போட்டு வச்சுப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ முன்னாடி போயிட்டே இருப்பான். நிறையா அம்பு ஹீரோ அப்படியே போக நிறையா கிடச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சேர்த்துக்கிட்டே இருப்பான். தன்னோட இன்வென்டரியில் பார்த்தா கோடாரி பாம்பு அது இதுன்னு சேர்த்து வச்சுருப்பான் ஹீரோ. ஒரு வழியாக தலைவன் ட்ரெஷர் பாக்ஸை பார்த்துருவான். சரி ட்ரெஷர் பாக்ஸ் இங்கே தானே இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஃபாஸ்ட்டாக அதை போய் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருப்பான். ஹீரோ போகும்போதே இன்னும் அம்பு ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கும். எப்படியோ அந்த அம்புலேருந்தெல்லாம் ஹீரோ தப்பிச்சுட்டு நம்ம எப்படியாச்சும் அதை போய் நம்ம எடுத்து அவன்டா அப்படிங்கிற மட்டும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த அம்பு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும், எல்லாத்தையும் ஹீரோ தடுத்துக்கிட்டு இருப்பான். அது ஒவ்வொரு அம்பும் போக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். திடீர்னு பார்த்தா ஒரு 15 அம்பு ஒன்றாவே வந்துடும் ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண. இது எப்படியாச்சும் டாச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி டாச் பண்ணுறது தயாராகிட்டு இருப்பான் ஹீரோ. அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த அம்புலாம் அவனை நேராக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் டார்கெட் ஆரோ, ஒருத்தனை குறி வச்சுச்சுன்னா கரெக்டாக போய் அட்டாக் பண்ணுமா, அந்த ஆரை தான் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம இது எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எங்கேன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்து அந்த ஆரோவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். எப்படியாச்சும் தடுதுன்னு சொல்லிட்டு 2-3 ஆரோவை கையாலேயே பிடிச்சி உடச்சி விடுவான். அடுத்து இன்னொரு ஆரோ ஹீரோ பார்த்து நேராக வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆரோ டாச் பண்ணுவான். ஆனால் எப்படி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிடும் அந்த ஆரோ, ஹீரோவுக்கும் டேமேஜ் போகும். பொறுமையாக எல்லா ஆரோவையும் தடுத்துக்கிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அடுத்து லைட்னிங் ஆரோ வர ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொரு ட்ராப்பில் போய் கால வச்சுருவான். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆரோ லைட்னிங்கோட அடுத்து பவர்ஃபுல்லாக இருக்க ஆரோ வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கும். ஹீரோ அதை பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் நான் அதை டாச் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டு ஒவ்வொரு ஆரோ உடச்சிக்கிட்டு இருப்பான். உடச்சிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்து போயிட்டு இருக்கும். ஏன்னா 1-2 ஆரோ ஹீரோ போய் அட்டாக் பண்ணும். ஹீரோ எப்படியாச்சும் தடுக்குன்னு சொல்லிட்டு தன்னோட கையால் தடுப்பான். அது 9, 15, 20ன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நிறைய ஹெல்த்து போக ஆரம்பிச்சிடும். ஹீரோவுக்கு ஹெல்த்து போனோடனே சரி நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் தப்பிக்கணும், அதனால் பேண்டேஜ் சுற்றணும்னு சொல்லிட்டு பெயின் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டேப் மட்டும் வச்சிருப்பான், சுற்றுவான். ஹீரோவுக்கு வெறும் 140ல் 54 தான் ஹெல்த் இருக்கும். ஒரு வழியாக அந்த ட்ராப்லாம் ஆஃப் பண்ணுற லிவர்கிட்ட ஹீரோ போயிடுவான். அந்த லிவரை பிடிச்சி ஹீரோ இழுத்தோடனே அந்த ட்ராப்பு பூரா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோடனே ஹீரோ ட்ரெஷர் பாக்ஸை விற்று ஓப்பன் பண்ணுவான். ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே அப்படியே ஜொலிக்கும். ஒரு ஸ்டாப் மட்டும் இருக்கும். அந்த ஸ்டாப்பை ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். புதுசாக வர மேட்ச்சு அவங்களாம் பயன்படுத்துகிற ஸ்டாப்பு தானே இது. இதை வச்சு சிம்பிள் ஃபயர் பாலாக நம்மளால் பயன்படுத்த முடியுமா? நம்மளால் இதை வச்சு ஃபயர் பால் பயன்படுத்த முடியும்னா இதுக்கு ஆச்சரியமே இல்லையே. நம்ம சோல் மோடு பிளேயர் வேறு, இது சோல் மோடு பிளேயருக்கு கொஞ்சம் ஏற்றதாக இருக்குமா? ஏன்னா இது மேஜெலாம் ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுறது. இது ஃபயர் பவர் அதிகமாக கொண்டு இருக்கிறதுனால எந்த மேஜிக் பவராக இருந்தாலும் ஃபயர் தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். டயோன் அவங்களால இங்கே வர முடியலை, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான், என்னால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சிச்சு, நான் அதை கிளியர் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு எலியை பிடிச்சி போட்டு மிதின்னு மிதிச்சிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. இவ்வளோ ஈஸியாக இருக்க இதெல்லாம் அடிக்கிறது, லெவலப் ஆனால் இவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னு ஹீரோ அந்த எலியை பிடிச்சி போட்டு மிதின்னு மிதிச்சிக்கிட்டு இருப்பான். ஏன்டா இவன்ட்ட வந்து சிக்கணும், அந்த அளவுக்கு அந்த எலி ஹீரோ பார்த்து வெறிப்பாயிட்டு இருக்கும். அந்த எலி ஹீரோ பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கும். உன்னை விடமாட்டேன்டா, கண்டிப்பாக என்ன அண்ணாத்தையிட்டு சொல்லி ஒன்று போட்டு திடீர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கும். ஹீரோ அவனோட சிஸ்டத்தை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கு புதுசாக ஒரு ஸ்கில் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை பிடிச்சி போட்டு மிச்சையை கொண்டு விடுவான். நீங்கள் இப்போ ஒரு பெரிய ரேட்டை கொண்டுட்டீங்க அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ஹீலிங் பண்ணுற குளத்துக்கு ஹீரோ வந்துக்கிட்டு இருப்பான். அந்த தண்ணி அள்ளி குடித்தோடனே ஹீரோவுக்கு பட்ட அடி, அதுக்கப்புறம் அவனோட ஹெல்த்து மொத்தமாக ரெக்கவரி ஆயிரும். நீங்கள் இப்போ ஹீல் ஆகிட்டீங்க அப்படின்னு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஸ்கில்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பான். பெயின் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அட்டாக்கிங் ஸ்பீடு அதிகரிக்கிற மட்டும் 2 ஸ்கில் இருக்கும். இது இப்போதைக்கு நம்மளுக்கு உதவி இருக்காது, ஆனால் நம்மளோட ஸ்கில் அதிகரிக்கும் போது இது நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அடுத்து என்ன இருக்குது, ஸ்பெஷல் ஸ்கில்
உங்களோட டேமேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கில் அப்படின்னு ஹீரோக்கு வந்திருக்கும். இதுவும் கொஞ்சம் நல்ல ஸ்கில்லாக தான் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்ப்போம். ஃபயர் பால் மேஜிக் ஸ்டாஃபு இது 3% மானா கன்சப்ஷன் பிடிக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு கிடச்ச எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ளது ஒண்டியும் தான். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க மொத்தத்தையும் எடுத்து வறண்டி சுருட்டியாச்சு. அடுத்து நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கு தயாராக வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ரெடியாகும். லேப்ரின்த் எப்படின்னா ஒவ்வொருவோட ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு பாஸ் இருக்கும். அந்த பாஸ்லாம் நம்ம தோக்கடிச்சு போனோம்னா நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம். அந்த பாஸ்லாம் தோக்கடிச்சு நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட பாஸை போக்கட்டுல வந்திருக்கோம். அந்த பாஸு கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எப்படியாச்சும் அந்த பாஸை போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாஸை போட்டு தள்ளது கிளம்பிடுவான். அதுக்கு முன்னாடி அப்படியே சீறிட்டு நின்றுட்டு இருக்கும் அந்த ரேட் மாஸ்டரோட கிங்கு. அது எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு தான் முதல்ல வரும். நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டே அதை ஆறாவை ரிலீஸ் பண்ணும். நம்ம ஹீரோவும் தன்னோட ஷீல்டு எடுத்துக்கிட்டு சரி சோல் மோடு ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மாஸ்டரோட சண்டை போடுறது தயாராகும். ஹீரோ தன்னுக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ணணும். ஆனால் போன வாழ்க்கையில் காங்டேயும் அந்த மாஸ்டர் ரொம்ப அடிபட்டு போயிட்டாங்க. அந்த மாஸ்டர் எப்படி போட்டு தள்ளினாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா நெருப்பு வச்சு தான் அதை நம்ம சீக்கிரம் டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஹீரோ அதை நினச்சி பார்ப்போம். அதை நினச்சி பார்த்துட்டு நம்மளும் அதையே பயன்படுத்த வேண்டியது தான். டக்குன்னு தன்னோட மந்திரக்கோள் அந்த ஸ்டாஃபை எடுத்துருவாங்க ஹீரோ. அதை எடுத்து ஃபயர் பாலை கேஸ்ட் பண்ணி வாடி கைப்புள்ள செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபயர் பாலை கேஸ்ட் பண்ணி அது மூஞ்சிலேயே தடார்னு ஒரு அடி. அடுத்த அடி அம்பை தூக்கி இருக்க பாய்சனாரோ எல்லா ஆரவையும் எடுத்து சர மாதிரியே குத்த ஆரம்பிப்பான். அந்த எலிக்கு பயங்கரமாக டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். தனக்கு கிடச்ச எல்லா ஸ்கில்லையும் பயன்படுத்தி அந்த எலியை பிடிச்சி போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ. அந்த எலியும் வழியில் கடந்து கத்திக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த எலியை அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். சரி, இப்போ நம்ம இது முடிஞ்சிச்சு, அடுத்து ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது மறுதிருப்பியும் அம்பு எடுத்து ஹீரோ அந்த எலியை அட்டாக் பண்ணுவான். அந்த எலி அந்த அட்டாக்லேருந்தெல்லாம் அப்படியே கொஞ்சமாக எந்திரிச்சு வர ஆரம்பிக்கும். ஷீல்டு எடுத்துகிட்டு போயிட்டு கைப்புள்ள அடுத்து ஷீல்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டு வச்சு அதோட மண்டையில் டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த எலி சாவாத நான் சீக்கிரம் சாவ மாட்டேன்டா, உன்னை போட்டதில் தான்டா சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி போட்டு கடிக்கடின்னு கடிக்க வரும். நம்ம ஹீரோவுக்கும் டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். என்னையா டேமேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு மட்டார்னு ஒரு அடி. அதுக்கும் டேமேஜ் போகும், நம்ம ஹீரோவுக்கும் டேமேஜ் போகும். 2 பேரும் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடப்பாங்க. நீயா நானா கிடையாது, இது எலியும் ஹீரோவும். அடுத்து தலைவன் ஒரு ஸ்வாடை எடுத்துருவான். அந்த ஸ்வாடை எடுத்து ஹீரோ அந்த எலியை சரமறை வெட்ட ஆரம்பிச்சிடும். டேமேஜ் சும்மா சரட்டுன்னு போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு அட்டாக்கும் கிரிட்டிக்கல் கிட்டாக போயிட்டு இருக்கும் ஹீரோவுக்கு. அந்த எலியும் ஹீரோவை அட்டாக் பண்ணும். ஹீரோவுக்கும் டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். அட்டாச்சே இந்த எலியினோட செத்து தொலைய மாட்டேங்குது, உன்னை கொல்லாம மாட்டேன் எலி அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருப்பியும் ஹீரோ அந்த ஸ்வாடு டெக்னிக் வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவனா அடிப்பான், எலியும் அடிக்கும். 2 பேரும் எதுக்கு மோதிக்கிட்டு கிடப்பாங்க. எலி அடிக்க ஹீரோ மிஸ் ஆக, அதுக்கப்புறம் ஹீரோ அடிக்க அந்த எலிக்கு போய் டேமேஜ் உழுவ, இதே அங்கே மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு வழியாக ஹீரோ எப்படியோ அந்த எலியை அடித்து அதோட டேமேஜை காலி பண்ணி கொஞ்சமாக கொண்டு வந்துடுவான். அந்த எலிக்கும் பயங்கரமாக ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக ஹீரோ அந்த எலியை போட்டு தள்ளிட்டு எப்பாடா நம்ம இந்த ரேட் மாஸ்டரை ஒரு வழியாக போட்டு தள்ளிட்டோண்டா அப்படின்ட்டு ஹீரோ மாசான்னு நின்றுக்கிட்டு இருப்பான். எப்பா இந்த கொளுத்து எலியை எப்படியோ நம்ம நினச்ச மட்டுமே போட்டு தள்ளியாச்சே. சரி, இந்த எலியை போட்டு தள்ளியாச்சு, அடுத்து நம்மளுக்கு ரிவார்டு கொடுக்கணுமே, எங்கே என்ன வர காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி நம்ம தலைவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டங்குன்னு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். உங்களோட மானா 3 அதிகரிக்குது, ஸ்ட்ரென்த்து 3 அதிகரிக்குது, உங்களோட லெவல் அதிகரிக்குது, உங்களுக்கு எல்லா ஸ்டார்ட்டும் 1%, 2%, 3% அதிகரிக்குது, நீங்கள் லெவலப் ஆகி அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரென்த்து மானா இதெல்லாம் அதிகரிக்கிற மட்டும் ஃபோர்ஸன் ஹீரோவுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏன்னா நீங்கள் ரேட் மாஸ்டர் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ரேட் மாஸ்டர் நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்க, அதனால் உங்களுக்கு போர்ஷன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வரும். இதெல்லாம் 50வது ஃப்ளோர்லேயே கிடைக்கிற ஒரு ரேரஸ்ட்டு போர்ஷன், இதெல்லாம் இங்கேயே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகரிக்குது, மானா அதிகரிக்குது, உங்களோட ஸ்ட்ரென்த்து 3 மடங்கு அதிகரிக்குது, நீங்கள் முன்னே இருந்ததோட இப்போ அதிக பலமாக இருக்கீங்க அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஹீரோ அவனோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு முன்னே இருந்ததோட நான் டபுள் மடங்கு இப்போ ஸ்ட்ரென்த்து மாறிட்டா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ எப்படியே லெவல் 4 போயிருப்பான். ஹெல்த்து மானா ஸ்ட்ரென்த்து எல்லாமே ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட ஹெல்த்தும் எஜிலிட்டியும் தான் ஹீரோவுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எப்பா நான் திரும்பி வந்தோடனே என்னோடய ஸ்ட்ரென்த்தெல்லாம் அதிகரிக்குது, எல்லா முட்டாத்தனத்தையும் பண்ணிட்டேயா, அப்படியும் ஓரளவு அதிகரிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோவுக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் கிடச்சிருக்கு, அது கவுண்டர். 5% மானா இன்டியூரண்ட்டு சீக்கிரம் கூல்டவுன் ஆயிருமா, பரவாயில்லையே, இந்த ஸ்கில் நம்ம எதிர்பார்த்ததோட இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிட்டா, இது கொஞ்சம் ஏமாற்ற வேலை மாதிரி தான். நம்மளுக்கு இந்த ஸ்கில்லை பயன்படுத்தி ஈஸியாக ஒருத்தனை ஏமாற்றிடலாம், அவங்க பண்ணுற அட்டாக்கே நம்ம திருப்பி அனுப்பிடலாம். இதுதான் கவுண்ட்ரு.
ஹீரோ அந்த போட்டதில் எளிமையில் படுத்துக்கிட்டே எப்பா ஒரு வழியாக நம்மளுக்கு தேவையான ஸ்கில்லாம் எப்படியோ கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். சரி நம்ம ஒன்று போட்டோம், அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்ம அதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு நம்ம அடுத்த எபிசோடெலாம் பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் எபிசோடு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்புங்கிற பட்டன் தட்டி விடுங்க. வாங்க நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.